Hi students, நம்ம இந்த வீடியோவில் NTSC ஸ்டேஜ் 1க்கான SAT கொஸ்டின் பேப்பரோட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதோட டோட்டல் மார்க்ஸ் வந்து 100, டோட்டல் டைம் வந்து 120 மினிட்ஸ் தான். அதாவது ஒரு கொஸ்டினை நீங்கள் 1 மினிட்ல ஆன்சர் பண்ண பார்க்கணும். இப்போ வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2 மினிட்ஸ் எடுத்தால் கூட 200 மினிட்ஸ் தேவைப்படும். ஆனால் பாருங்கள் உங்களுக்கு 120 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் மேக்ஸிமம் ஷார்ட்கட் அப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பெருசாக எழுதி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் பத்தாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நிறைய ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் இருக்குது. மற்ற எல்லா கொஸ்டினும் நம்மளால் 1 மினிட்ல கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ சாட்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. இது வந்து எக்ஸ்பனன்ஸ்ன்ற சாப்டரில் வரும். இதோட பேசிக் என்ன தெரியுமா? எப்போல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் பவர் இருக்கோ அப்போ அதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் அது பாசிட்டிவாக மாறிடும். அதாவது டினாமினேட்டரில் இருக்க நம்பரை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போனால் இந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸில் மாறிடும் அப்படின்றது தான். இப்போ இங்கே வந்து 9 வெளியில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த 1/64 பவர் 1/3 நான் நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு போனேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் 1/3 மாறிடும். இந்த ப்ளஸ் 1/3ன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அது ஒன்றுமே இல்லை, அது வந்து கியூப் ரூட்டு தான். இங்கே பாருங்கள் 125 பவர் 1/3 கியூப் ரூட் ஆஃப் 125னும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இந்த 125 வந்து எந்த நம்பரோட கியூப்னு பாருங்கள், அது 5 கியூப் தான். 5 கியூப் பண்ணால் 125 கிடைக்கும். நீங்கள் 5 கியூப்னு எழுதி கேன்சல் பண்ணால் ஈஸியாக சம முடிக்கலாம். இப்படி எழுதிக்கோங்க. வெளியில் வந்து மேலே வந்து ஒரு 1/4 அது இருக்கட்டும். இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 64 இருக்குல்ல, 64 கூட ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் தான். எந்த நம்பரோட கியூப் 64 அப்படின்னா 4ஓட கியூப் தான். அட்லீஸ்ட் ஒரு 10 வரைக்குமாவது கியூப் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4 கியூப் வந்து 64, அதனால் நான் இதை 4 கியூப்னு எழுதி இந்த 3யும் கேன்சல் பண்ணிட்டேன். ப்ளஸ் அப்போ இங்கே 5 பவர் 1ன்றது 5 தான், அது அப்படியே இருக்கட்டும். இங்கே 1/4. இப்போ இங்கே ரிமைனிங் பார்த்தோன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 4 + 5 இருக்குது. வெளியில் ஒரு 1/4 அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போ இங்கே ரிமைனிங் பாருங்கள், 9 × 9 the whole power 1/4 அப்படின்னு இருக்குது. இங்கே 9 9s are 81 பவர் 1/4 வருது. ஸோ 81 அப்படின்ற நம்பர் நமக்கு தெரிஞ்ச நார்மல் ஷார்ட்கட் தான் இது. 3 டேபிளில் 27 டைம்ஸ், 3 டேபிளில் 9 டைம்ஸ், 3 டேபிளில் 3 டைம்ஸ், 4 தடவை 3 வருது பாருங்கள். உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே கூட எழுதிடலாம். உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் எழுதி காமிச்சிருக்கேன். இது 3 வந்து 4 டைம்ஸ் இருக்குது 81க்குள்ள. அப்போ இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சர் 3 தான். இந்த ஆப்ஷன் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் 3, இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 or 2 பாருங்கள். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, √m + √n - √p = 0ன்னு இருக்குது. ஸோ இந்த இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. நான் -√p இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தல. அப்போ அது என்னென்னு எழுதிடலாம்னா இங்கே = √p அப்படின்னு எழுத முடியும். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இதோட ஆன்சரை கேட்குறாங்க. m + n - p ² ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு இந்த ரூட்டு வேண்டாம். எப்போவுமே ஒரு ரூட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம எழுத போகிறது இல்லை எக்ஸாமில், நான் உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் எழுதுகிறேன். ஸோ அப்படியே நம்ம இங்கே ஸ்கொயர் போட்டுடலாம் எக்ஸாமில். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். √n ² = √p². எப்போவுமே ஒரு ரூட் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும்னு சொல்லலாம். இல்லை √p × √p வந்து p ஆகிடும். ஒரே நம்பரை 2 தடவை ரூட்டில் வச்சு மல்டிபிள் பண்ணால் அந்த நம்பர் தான் ஆன்சராக வரும். இது வந்து a + b² மாதிரி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு a² + b² + 2ab. அப்போ 2 × √m √n = p. இங்கே ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே √m ஸ்கொயர் பண்ணால் ரூட்டும் ஸ்கொயரும் கட் ஆகிடும். இங்கேயும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். m + n + 2 √mn = p அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் பியை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அதுதான் நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ m + n - p = 2 √mn. இங்கே ப்ளஸ் பி வந்து இங்கே வரும்போது -p ஆகிருக்கு. அப்போ இந்த +2 வந்து அங்கே போகும்போது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா -2 √mn ஆகிருக்கும். ஃபைனலாக கொஸ்டினில் இங்கே பாருங்கள் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுடலாம், இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுடலாம். ஸோ -2 ஸ்கொயர் பண்ணால் -2 × -2 +4 தான் வரும். ரூட்டில் இருக்க ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ரூட்டும் 2ம் கட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து mn தான். ஸோ 4mn அப்படின்றது தான் இதோட ஸ்கொயர் வேல்யூ. அது நம்மளோட ஆன்சரில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். 4mnன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஜென்ரலாக ஒன்று யோசிச்சு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா தெரியாது. அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு நமக்கு டேரெக்டாக ஃபார்முலா தெரியாது. ஆனால் நமக்கு எதுக்கு ஃபார்முலா தெரியும்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும்ல. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பாருங்கள். இதை ஏன் எழுதுறேன்னா இதுலேருந்து இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா முதல்ல எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அதாவது 2x இன்ட்டு 1/xன்னு வரும். அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு எழுதியிருக்கேன். இதில் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ எப்போவுமே ஒரு நம்பரும் அதோட ரெசிப்ரோக்கலும் வந்துச்சுன்னா 2abன்ற இடத்துல நம்ம 2 மட்டும் எழுதினா போதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு பதிலாக தான் இந்த 14 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேர்ம் அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம 14 எழுதிக்கலாம். இந்த ப்ளஸ் 2 அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போது இஸ் ஈக்குவல் டு 16 வந்துருச்சு. எப்போவுமே ஒரு பக்கம் இருக்கிற ஸ்கொயர் வந்து ஈக்குவல்ட்டு தாண்டி அந்த பக்கம் போகும்போது ரூட் ஆகும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ வந்து √16 அப்படின்னு எழுதிடலாம். √16ஓட வேல்யூ என்னென்னா 4 தான். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இதை யூஸ் பண்ணி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூபை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab ஏ ப்ளஸ் பி, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் ஃபார்முலா. இதில் ஏன்ற இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்ற இடத்துல வந்து 1/xன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கியூப் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1/x த ஹோல் கியூப் மைனஸ் 3ab, 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1/x, ஏ ப்ளஸ் பி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x இப்படி எழுத முடியும். இதில் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் பாருங்கள், இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ தான் நம்ம இங்கே 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோமே, அதை அப்ளை பண்ணிக்கலாம். 4 கியூப் வரும், மைனஸ் இந்த 3 அப்படியே இருக்குது. மறுபடியும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இன்ட்டு 4ன்னு எழுதிக்கலாம். 4 கியூப் பண்ணால் 64 வரும். 64 வரும், மைனஸ் 3 4s 12 வருது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2, 6ல் 1 மைனஸ் பண்ணால் 5. அப்போ 52 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதை போடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகவே ஆகாது. நான் உங்களுக்கு ஃபார்முலா கிளியராக புரியணும்னு நான் ஒரு ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் 1 or 1.5 மினிட்ல கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 52 இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ 104 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 104 பாருங்கள். The polynomial ax cube 4x squared 3x minus 4 and இன்னொரு polynomial இருக்குது, leaves the same remainder when it is divided by x minus 3. Find the value of a. இதை நார்மலாக இப்படி எடுத்து டிவைட் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் கொஸ்டினில் அவங்க கோஷன்ட்டை பற்றி பேசவே இல்லை. அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ரிமைண்டர் மட்டும்தான். ஆக்சுவலாக இந்த பாலினாமியலை எக்ஸ் மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணாலும் இதை எக்ஸ் மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணாலும் ஒரே ரிமைண்டர் வரும். வந்துச்சுன்னா ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஒரு பாலினாமியல் கொடுத்து இந்த மாதிரி டிவைசர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிவைசர் இருக்குல்ல, எதால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை முதல்ல ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இங்கே எக்ஸுக்கு வந்து 3ன்னு கிடைக்குது. இந்த 3யை கொண்டு போய் கொடுத்துருக்க பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க, நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் ரிமைண்டர். டேரெக்டாக ரிமைண்டரை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் டிவைட் பண்ணாமலே. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஏஎக்ஸ் இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 அப்படின்னு இருக்குது. இதில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 3 போட போகிறேன். அதாவது ஏ இன்ட்டு 3 த ஹோல் கியூப் ப்ளஸ் 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 3 மைனஸ் 4. இது வந்து ஃபஸ்ட்டு பாலினாமியலுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் செகண்ட் பாலினாமியலுக்கு பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ப்ளஸ் ஏ. அப்போது எக்ஸ் கியூப்ன்ற இடத்துல 3 கியூப் மைனஸ் 4 இன்ட்டு 3 ப்ளஸ் ஏ இதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இது ரெண்டத்தோட வேல்யூ ஈக்குவல். இதுவும் ரிமைண்டரும் இதுவும் ஒரு ரிமைண்டர் தான், ரெண்டும் ஈக்குவல். இப்போ 3ஐ கியூப் பண்ணால் 27 வரும், 27a ப்ளஸ் இது வந்து 3a ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், 9 4s are 36 ப்ளஸ் இந்த 9 இந்த மைனஸ் 4 ஈக்குவல் டு இங்கே 3ஐ கியூப் பண்ணால் மறுபடியும் 27 வரும், மைனஸ் 12 ப்ளஸ் ஏ அப்படின்னு எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 27a ப்ளஸ் 9ல் 4ஐ மைனஸ் பண்ணால் 5 வரும், 5ஐ வந்து 36ஓட ஆட் பண்ணணும், 9 minus 4 வந்து 5, 5 வந்து 36ஓட ஆட் பண்ணால் 41 வருது, which is equal to இங்கே 27 12 மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே 5 1 15 ப்ளஸ் ஏ. ஸோ ஏ எல்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி 27a இருக்குது.
இங்கே இருக்க ப்ளஸ் ஏவை இங்கே எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் ஏவாயிடும். அப்போ ஈக்குவல் டு 15 மைனஸ் 41 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது எதுவுமே இல்லைனா இங்கே 1ஏன்னு எழுதிக்கோங்க. அப்போ இது வந்து 26a ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணால் 26 வருது. அதை பிக் நம்பர் சைனால் மைனஸ் 26 போட்டிருக்கேன். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் 26/26. 26 கேன்சல் ஆகி 1 ஆகிடும். அப்போ அதோட வேல்யூ வந்து -1 தான். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு -1ன்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The bisector of angle B and angle C of a triangle ABC. ஆக்சுவலாக அங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளோட பேர் வந்து ABC அப்படின்னு. ஸோ ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. பைசெக்டர்ஸ் ஆஃப் ஆங்கிள் B and angle C of a triangle. அதாவது பிலேருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டரும் சிலேருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டரும் வரைஞ்சி அதை மீட் பண்ண வைக்கிறாங்க. இந்த பாயிண்டோட பேர் வந்து ஓன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஏ வந்து 60. அப்போ இந்த பிஓசி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் என்னன்றதான் உன்னோட கொஸ்டின். இதை அப்படியே சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இது நம்மக்கிட்ட ஒரு ரூல் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளோட 2 ஆங்கிள் பைசெக்டர் எடுத்து நம்ம இப்படி ஜாயின் பண்ண வச்சோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சப்போஸ் இது வந்து ஆங்கிள் ஏ அப்படின்னா அந்த வெர்டிக்கல் ஆங்கிளில் இந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 90 + a/2 தான் இருக்கும். இது வந்து ஒரு ரூலே இருக்குது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில். இந்த ரூல் அப்ளை பண்ணி தான் போடணும் நீங்கள். இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளோட இந்த பக்கம் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் இந்த பக்கம் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கும் எடுத்து இந்த மாதிரி ஆங்கிள் பைசெக்டர் எடுத்திருந்தாங்க. இது ரெண்டுமே இன்டீரியர் ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டர். இது எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டர் எடுத்து இந்த ஆங்கிளை கூட கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆங்கிள் ஏ. அப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட பைசெக்டர் மீட் பண்ணுற இடம் என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 90 டிகிரி -a/2ன்னு எழுதணும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இது வந்து உள்ளே வந்திருக்கிறதுனால இந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 90 + 60°/2 தான் இருக்கும். அப்போ 90 + 30 தான் உங்களோட ஆன்சர். 90 + 30 வந்து 120 டிகிரின்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். இதுதான் 105ஓட கரெக்ட் ஆன்சர். இங்கே 120 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The side BC of a triangle ABC produced to a point D. Produced to a point D, அதாவது ABC அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளில். ஸோ இது வந்து ஏ, இது பி, இது சி. ப்ரொடியூஸ்டு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிசின்ற சைடு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க டி அப்படின்ட்டு. இப்போது பைசெக்டர்ஸ் ஆஃப் ஏபிசி, ஏபிசியிலேருந்து ஒரு பைசெக்டர் வரைஞ்சிருக்காங்க. இன்னொன்று வந்து ஏசிடியிலேருந்து வரைஞ்சிருக்காங்க. ஏசிடின்றது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த பைசெக்டரையும் இந்த பைசெக்டரையும் இங்கே இப்படி மீட் பண்ண வைக்கிறாங்க. இந்த மீட் பண்ணுற வைக்கிறதுக்கு பேர் வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்டுக்கு. பிஏசி வந்து 60. இது பி, இது ஏ, இது சி. இது வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஒரு டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை பாருங்கள். இப்போது இது 9th புக்கில் பாருங்கள். இது ஆல்ரெடி இங்கே ப்ரூவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் கியூலேருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டரும் இந்த ஆர் எக்ஸ்டீரியர்லேருந்து ஒரு பைசெக்டரும் எடுத்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் டீயோட வேல்யூ எப்படி இருக்கும்னு பாருங்கள். அதாவது கியூடிஆர், இந்த ஆங்கிள் வந்து எப்போவுமே ½ ஆஃப் கியூபிஆராக இருக்குமா. கியூபிஆர்ன்றது இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் இந்த ரெண்டும் தான் ரிலேஷன் நமக்கு. இந்த ஆங்கிள் கேட்டாங்கன்னா இது வந்து கொடுத்துருக்க வெர்டிக்கல் ஆங்கிளில் பாதி தான் இருக்கும். அதுதான் இதோட ரூல். பியில் பாதி தான் இந்த டீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ரூல் அப்ளை பண்ணி அங்கேயும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ஆங்கிள் இ தான் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஈன்றது இங்கே பைசெக்டர் எடுத்து வந்திருக்கு. இதில் பாதி தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ 60°/2 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 30 டிகிரி தான். இங்கே செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் ஐசோசெலஸ் அப்படின்னா 2 சைடு ஈக்குவல். அதாவது ஏபிசி அப்படின்ற ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் எதெல்லாம் ஈக்குவலாம்? ஏபியும் ஏசியும் ஈக்குவல். அப்போ ஏபியும் ஏசியும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வர்ற ஆங்கிளும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல் சைடு. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடும் கண்டிப்பாக ஈக்குவல். அது ஒரு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. இப்போ த சைடு பிஏ இஸ் ப்ரொடியூஸ்டு டு டி. அந்த பி, அதாவது டின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. இந்த பிஏவை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னா இங்கேருந்து இந்த லைனை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல டின்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிஏவோட லென்த்தும் இந்த ஏடியோட லென்த்தும் சேம். இந்த லென்த்தும் சேம். இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து பிசிடிக்கு. இங்கேருந்து இந்த டியை வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணி இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏடியோட லென்த்தும் இந்த பிஏவோட லென்த்தும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல். அதாவது இது எக்ஸாக இருந்தால் இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 சைடும் ஈக்குவல். அது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிளும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிளும் ஈக்குவல். சில பேர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 சைடும் ஈக்குவல் லென்த்து தானே, அப்போ இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கேயும் எக்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை.
இப்போ இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர். நடுவில் வந்து ரொம்ப லென்த்தியாகவும் லைன் எடுக்கலாம், இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் லைன் எடுக்கலாம். இப்போ தேர்ட் சைடு வந்து நாட் ஈக்குவல் ஆக்சுவலாக. அதனால் இந்த 2 ஆங்கிளும் தான் ஈக்குவலாக இருக்க முடியுமே தவிர இது எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வேறு ஆல்ஃபபெட் தான் எடுத்தாகணும். இப்போ இது மொத்தமாக பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிள் பிசிடி அப்படின்ற ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு 180 டிகிரி கொண்டுட்டு வரும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் அதை நம்ம. இப்போ பிக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ் இருக்குது, சிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தானே சி. அப்போ இந்த சிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். டிக்கு பதிலாக ஒய் இருக்குது, ஒய் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ஒரு 2x, இது ஒய்யும் ஒய்யும் சேர்ந்தால் 2y ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி இருக்குது. 2வை காமனாக எடுத்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 ப்ளஸ் மல்டிப்ளை இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180/2 கேன்சல் பண்ணால் 90 டிகிரி வருது. அப்போ இந்த எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணால் 90, அதாவது இந்த சியோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான். அதுதான் உங்களோட கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆங்கிள் சி. பிசிடி இஸ் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? ஆங்கிள் சி பாருங்கள், 90 டிகிரி இருக்குது. இந்த 90 டிகிரி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த ஏபி கொஸ்டின் பார்க்கலாம். இன் an AP the sum of m terms is equal to n and the sum of n terms is equal to m. sum of m plus nth term. தயவு செஞ்சு இதை சால்வ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப லென்த்தி. ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நம்மளால இதை டைரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதாவது sum of m terms வந்து n, sum of n terms வந்து m இருந்துச்சுன்னா sum of m plus n வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கேட்டிருக்க டேர்முக்கு நெகட்டிவ் எழுதிருங்க, அவ்வளோதான். மைனஸ் ஆஃப் எம் ப்ளஸ் என் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இது எல்லாத்துக்குமே ப்ரூவ் ஆகிருக்கு. சம் ஆஃப் பி டேர்ம்ஸோட ஆன்சர் க்யூவாகவும் சம் ஆஃப் க்யூ டேர்ம்ஸோட ஆன்சர் பியாகவும் இருந்துச்சுன்னா சம் ஆஃப் பி ப்ளஸ் க்யூத் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ தான். கண்ணை மூடிட்டு எழுதுங்க, இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஆனால் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 to 10 minutes ஆகும். எக்ஸாமில் ஒரு 10 கொஸ்டின் மிஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட ரூல். இது இப்படியே ஞாபகம் வச்சு இப்படியே எக்ஸாமில் எழுதிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின். if the roots of the equation, இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஆர் ஈக்குவல், அதாவது ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ 0ன்னு அர்த்தம். அதாவது நம்ம டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிரிமினன்ட் அப்படின்றது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான். இது வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ரியல், லெஸ் தென் 0வாக இருந்தால் நம்ம வந்து அது இமேஜினரின்னு சொல்லுவோம். எப்போ வந்து இங்கே ஈக்குவல்னு கொடுக்குறாங்களோ அப்போ இது ஈக்குவல் டு 0 ஆகுன்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ கொஸ்டினில் ஏன்றது என்ன தெரியுமா? எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம்ஸ், அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தான் ஏ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். பின்றது வந்து எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம், அதாவது மைனஸ் 2b இன்ட்டு ஏ ப்ளஸ் சி தான் உங்களோட பி. இதில் சியோட வேல்யூ என்னென்னா ரிமைனிங் இருக்க எல்லாமே, அதாவது பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ ஏபிசி எக்ஸ் ஸ்கொயர்டோட டேர்ம் ஏ, எக்ஸோட டேர்ம் பி, சியோட டேர்ம் எழுதியாச்சு. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிக்கு பதிலாக இந்த டேர்ம் அப்படியே எழுத போகிறேன். So minus 2b into a plus c the whole square minus 4ac என்றதை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்ட்றேன், அது plus 4ac ஆகிடும். ஸோ 4 into a into c, ஏக்கு பதிலாக a square plus b square இருக்குது, சிக்கு பதிலாக இங்கே இருக்குது பாருங்கள் b square plus c square. இதை எழுதியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி அது போயிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர். இது வந்து a ப்ளஸ் இதை ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்கே மல்டிபிள் பண்ணலாம். 4 இன்ட்டு இங்கே உள்ளே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏயும் பியும் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட்டு ஏயும் சியும் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட்டு பி யூஸ் பண்ணி பி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் பி பவர் 4 எழுதணும். பியும் சியும் சேர்த்து பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எழுதணும். எழுதியாச்சு. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்க 4 இந்த பக்கம் இருக்க 4 கட் பண்ணிடலாம், ஏன்னா அது மல்டிப்பிளில் தான் இருக்குது. இப்போ இங்கே உள்ள b squared into இது a plus c the whole squared என்றதை a plus b the whole squared ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ a squared plus c squared plus 2ac அப்படின்னு கிடைக்குது நமக்கு டேர்ம். இங்கே ரிமைனிங் வந்து a squared b squared plus a squared c squared plus b power 4 plus b squared c squared அப்படியே தான் எழுதுனேன். நீங்கள் எதுவுமே லைக் டேர்ம்ஸாக இல்லை, கேன்சல் பண்ண முடியல. இப்போது இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ஆன்சர் கிடச்சிரும் பாருங்கள். முதல்ல இதை உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். b squared into a squared வந்து b squared a squared, b squaredும் c squaredும் மல்டிபிள் பண்ணால் b squared c squared, b squaredும் 2ac மல்டிபிள் பண்ணால் 2ac b squared வந்துடுச்சு. இந்த 4 டேர்மும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல் தாண்டும் போது எல்லாமே மைனஸ் ஆகும். மைனஸ் a squared b squared மைனஸ் a squared c squared மைனஸ் b பவர் 4 மைனஸ் b squared c squared அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இங்கே இருக்க ப்ளஸ் மைனஸ் டேர்மும் ப்ளஸ் டேர்மும் ரெண்டுமே a squared b squared a squared b squared தான், அது கட் ஆகிடுச்சு. இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது, அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதுதான் இருக்குது, அதாவது 2ac பி ஸ்கொயர்
மைனஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் பி பவர் 4 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ இதை இப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் இதுக்கு நீங்கள் சிம்பிள் மாற்றினீங்கன்னா ஈஸியாக எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா த்ரூ அவுட் தி ஈக்குவேஷன் எல்லாருக்கும் நம்மளால் சிம்பிளை மாற்ற முடியும். அதாவது நான் இதை வந்து மைனஸ் 2ac பி ஸ்கொயர்னு எழுதுனேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். இதை ஏசி இதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுவும் ப்ளஸ் ஆகிடும். இதை பி ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். இது மட்டும் தான் நீங்கள் இந்த இடத்துல யோசிச்சு எழுத வேண்டிய ஒரே ஒரு ஸ்டெப். ஏன் இதை இப்படி எழுதுறேன் அப்படின்னா இப்போ இதை பார்க்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஏ வேல்யூ வந்து ஏசி, பி வேல்யூ வந்து பி ஸ்கொயர். ஸோ இது ஃபார்முலாவில் தான் இருக்குது. எதோட ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ வந்து பி ஸ்கொயர், பி வந்து ஏசி. இதை மாற்றி கூட எழுதலாம். எப்படி எழுதினாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸ்கொயர் டேர்ம் 0வாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் அந்த பக்கம் போய் ரூட் எடுத்தாலும் 0க்கு 0 தான். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி அப்படின்றது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி, அதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். A right triangle has right triangle போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து நம்மளோட ரைட் ட்ரையாங்கிள். இதுதான் நம்மளோட ஹைபார்டெனஸ் சைட். ஹைபார்டெனஸ் சைடோட லென்த் வந்து கொஸ்டினில் பி சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பி சென்டிமீட்டர். ஒன் ஆஃப் த சைடு இஸ் கியூ. இதில் ஏதாவது ஒரு சைடு கியூ, நான் இங்கே கியூன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இஃப் பி மைனஸ் கியூ இஸ் 1, இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பி மைனஸ் கியூவோட வேல்யூ வந்து 1 வரணும். அப்போ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தேர்ட் சைடில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. எப்போவுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பார்த்தோன்னே உங்கள் மைண்டுக்கு வர வேண்டிய ஃபார்முலா என்ன தெரியுமா? பித்தாகரஸ் தான். பித்தாகரஸ் அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். பித்தாகரஸ்ன்றது ரொம்ப சிம்பிள். ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதில் ஹைபார்டெனஸ் யார்? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். கியூ ஸ்கொயர்டும் எக்ஸ் ஸ்கொயர்டும் ஆட் பண்ணால் கிடச்சிரும். கியூ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. நம்மளோட எய்ம் என்ன? இந்த எக்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது தான். அப்போ எக்ஸை தவிர எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டுட்டு வரணும் இல்லையா? அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இதை பார்க்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ இது ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பின்னு எழுதிடலாம். பி ப்ளஸ் கியூ, பி மைனஸ் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதில் பி மைனஸ் கியூக்கு பதிலாக கொஸ்டினில் 1 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேர்ம் 1 ஆகிடும். 1ஆல் மல்டிபிள் பண்ணி அதை எடுத்துடலாம் நம்ம. அப்போ பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் இங்கே ரூட் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ப்ளஸ் கியூ அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த ஆப்ஷன் அங்கே இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த ஆப்ஷனில் பாருங்கள், உங்களோட ஆப்ஷனில் வந்து ரூட் ஆஃப் பி ப்ளஸ் கியூன்ற ஆப்ஷனே இல்லை. அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். இங்கே பாருங்கள், பி மைனஸ் கியூவோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பிக்கு பதிலாக நீங்கள் 1 ப்ளஸ் கியூ கூட அப்ளை பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பியை எடுத்துகிட்டு பிக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 1 ப்ளஸ் கியூன்னு எழுதிக்கலாம். இங்கே ஒரு ப்ளஸ் கியூ ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 1 plus 2q equal to x. இதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அதாவது 2q plus 1 இல்லை 1 plus 2qன்ற ஆப்ஷன். அது நம்மளோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், மேலே இங்கே இருக்குது பாருங்கள். 2q plus 1 இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். That's all students. Thank you for watching. If like our video, subscribe our channel for more videos.